போயிட்டு வாங்க இல்லை நீங்கள் வாங்க அவங்க ட்ரெயினில் வரக்குள்ள இருந்துச்சு ஃபோட்டோவா ஃபோட்டோ வேண்டாமா நமக்கு பாருங்க ஓகே மேடம் வாங்க வாங்க எடுத்துட்டான் ஃபோட்டோஸ் போதும் மேடம் எடுத்துட்டியா எடுத்துட்டேன் வாங்க அந்த பேக் ட்ராப்பில் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சு ரெடியாக இருக்காங்க. பயங்கரமான அவேர்னஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் கிரியேட் பண்ணுறதுக்கும் அழகான நடிப்பால் எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து ப்ளீஸ். நன்றி. ஃபஸ்ட்டு ஏன்னா பிரேம் சார் எடுத்த படத்தை பற்றி நம்ம நன்றி சொல்லும் போது முதல்ல இயற்கைக்கு தான் நன்றி சொன்னோம். எனக்கு மேக்கருக்கு நன்றி ஆமா இப்படி இல்லாமல் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் எந்த மேனிபுலேஷனும் பண்ணலை, அவங்கள தான் சொன்னாங்க. அண்ட் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். நீங்கள் உட்காந்து என் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். சக்தி சாருக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டதுக்கு, ஏன்னா அவர் பேசிட்டாருன்னா எல்லா பாயிண்ட்டும் அவரே பேசுவாங்க. அப்புறம் திங்க் மியூசிக்கில் சந்தோஷம் இருக்காது, அவர் நன்றி அவர் வந்தாலும் அதே நிலைமை தான், எல்லாத்தையுமே அவங்க பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் நன்றி நன்றி வணக்கம் சொல்லிட்டு வர வேண்டியதுதான். ஸோ ஏன்னா ஐ திங்க் ரெண்டு பேருமே வந்து இந்த திரைப்படத்துடைய முதல் ரசிகர்கள். ஸோ அப்படிதான் எனக்கு நீங்கள் அறிமுகமானீங்க. அந்த மேடையில் நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ முதல் ரசிகர்கள் நீங்கள் படத்துடைய மெயின் பீராக நீங்களும் சந்தோஷம் தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் மெய்யழகன் இந்த திரைப்படத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க முன் வந்த 2D சூர்யா அண்ட் ஜோதிகாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஐ திங்க் வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதோடைய டெப்த். ஸோ பிக் தேங்க்ஸ் டு 2D அண்ட் நம்மளுடைய இன்னொரு ப்ரொடியூசர் ராஜசேகர் பாண்டியன், த எவர் ஸ்மைலிங் மேன், எப்பவுமே சிரிச்சவங்கமாக இருக்காரு. அண்ட் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அரவிந்த் சாருடைய பாஸாக வருவார். அவருக்கு ஒரு 25 லட்சம் அப்படி எடுத்து கொடுப்பாரு. ஸோ சார் அங்கே ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கேன். ஆமாம். ஸோ நான் அவங்களை மீட் பண்ணுறேன் சார். நீங்கள் ஃபோன்லேயே கொடுத்துருவீங்க, நான் மீட் கூட பண்ணுறேன். ஸோ எல்லாரும் நோட் பண்ணிக்கிறீங்க. அவர் தான் ராஜேந்திரன் அப்படி அடுத்து பேசுவார், பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் திஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் நீங்கள் கொடுக்க போகிற பணத்துக்கும் ரொம்ப நன்றி. யா அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம், ஆங்கில திரைப்படம் டெர்மினல். பார்க்கும்போது அதில் டாம் ஹாங்க்ஸ் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் பார்க்கும்போது படம் பார்த்து முடித்ததும் அப்படியே நம்ம அப்படியே ஹார்ட்லாம் அப்படியே ஓப்பன் அப் ஆகும், ஒரு எமோஷ்னலாக. ஸோ இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்றது. ஐ திங்க் தமிழகத்தின் மெய்யழகன் வந்து நமக்கு கிடைச்சிட்டோம்னு நம்ம தமிழகத்தின் டாம் ஹாங்க்ஸ் இஸ் கார்த்தி. சீரியஸ்லி அதை அந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்புற விதமாக நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து அது கொஞ்சம் ரொம்ப நல்லவனாக இருக்காங்க, ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு கதாபாத்திரம், இது நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது நம்பலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக யூ ப்ரூவ்ட் இட் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அரவிந்த் சாரோட ஒரு 4-5 days ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு டெடிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ். அண்ட் அருள் அப்படின்னா இப்படி தான் இருப்பார், இப்படி தான் பேசுவார், இப்படி தான் யோசிப்பார் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தை நான் உங்ககிட்ட பார்த்தேன். இன்ஃபேக்ட் அந்த கிச்சன் சீன் when I watched it in the theater எனக்கு ரொம்ப முழுமையாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு பிடிவாதம் வந்ததுன்னா அது வந்து அந்த கேரக்டரை முழுசாக உள்வாங்கக்கூடிய ஒரு நடிகரால் தான் அதை வந்து கொண்டு வந்து சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்ன சொல்லியே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அருள். பல பேருக்கு வந்து பல பேர் நம்மள அருளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அருளை வந்து நம்மள சுட்டி காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்மளுடைய கண்ணன் சொல்ல சொன்னாங்க. கண்ணனுக்கு நன்றி.
அக்கா நீங்க ஒரு இக்க விட்டுட்டீங்க ஒன் மோர் அப்படின்னு கேட்பாரு. அப்படின்றத விட்டுட்டீங்க ஒன் மோர் அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு அசோசியேட் அவர். அண்ட் மை டியர் அரவிந்த், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சுபா வந்து என்னன்னா அவங்க 960 அவங்க தான் டிசைனர். என்ன சுபா என்ன ட்ரெஸ் போடுறாங்கன்னா அந்த காஸ்டியூம் தான் எனக்கு வந்து பிரேம் சார் கொடுப்பாரு. ஸோ சார் இப்போ வந்து அவங்க ஒரு கேக் மாதிரி ஒன்று போட்டு வந்து கேக் மாதிரி ஒன்று போட்டு தப்பாயிடும். ஸோ அதுதான் அடுத்த படத்தில் என்னுடைய காஸ்டியூம் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அடுத்த படத்துக்கு ரோல் நான் வந்து சீட் பண்ணிட்டேன். ரைட், தேங்க்யூ ஸோ மச் சுபா. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப லைவ்லியாக இருக்கும் சுபா இருக்கிறதுனால. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கோவிந்த் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் லிரிசிஸ்ட் எல்லாருமே இந்த அண்ட் மகேந்திரன் நம்மளுடைய டிஓபி மெய்யழகனை இன்னும் அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய நன்றி. அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் டைரக்டர் மிஸ்டர் சி பிரேம்குமார், ஆடியோ லான்ச்சில் பேசும்போது அவரை சாரிஸ்ட்னு சொல்லிட்டேன். பெண்களை வந்து குறிப்பாக அழ வைப்பார் அப்படின்னு. ரொம்ப தப்பு. ஐ எம் சாரி. நீங்கள் பெண்களை மட்டும் இல்லை ஆண்களையும் சேர்த்து மெய்யழகன் மூலமாக எல்லாரும் அழகிச்சிட்டீங்க. நல்லா இருக்கு சார், அமேசிங், கிரேட். ஸோ எங்கள் அப்பா உட்பட வந்த என் கூட படம் பார்த்த எல்லா ஆண்களும் கலங்கினதை நான் பார்த்தேன், ரசித்தேன். நானும் சாடிஸ்டும் ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம சமுதாயத்திலேயே அது வந்து பெண்கள்னா வளரபுளாக இருக்கலாம், எமோஷனலாக இருக்கலாம், அழலாம். பட் ஆண்கள் வந்து அழக்கூடாது, ஆண்மைகள் அது வந்து சரியில்லை, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் இருக்குது, ஒரு பேட்டர்ன், ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துட்டு வரும். அதுக்கு மெய்யழகன் பெரிய விதத்தில் உதவி பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜிங்கிறது எல்லாருலேயுமே இருக்குது. இப்போ பெண்லேயும் ஒரு ஆண்மை இருக்குது, ஆண்லேயும் ஒரு பெண்மை இருக்குது. பெண்ணில் இருக்கிற ஆண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த சில வருடங்களாக பெண்கள் உணர்ந்துட்டு வராங்க. ஆனால் ஆணில் இருக்கிற இந்த பெண்மையை வந்து எங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இருக்குது பிகாஸ் ஆஃப் த கண்டிஷனிங். அதை வந்து அந்த பெண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து இயற்கையான ஒன்று. பெண் ஆண் இருக்கிறதும் ஆணில் பெண் இருக்கிறதும் ஒரு இயற்கையான ஒன்று. ஸோ மறுபடியும் இயற்கைக்கு நன்றி. நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த இந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மழை பெய்யுது சார். ஆமாம், வீட்டை விட்டு கிளம்பும்போது கொடை எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். பிரேம் சாருக்கும் மழைக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன். ப்ரீமியர்லேயும் மழை பெஞ்சது, இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங்லேயும் மழை பெய்யுது. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் பியூட்டிஃபுல் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை கொடுத்த நண்பர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த படத்துக்கு அழகாக விமர்சனம் கொடுத்து எங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக நிறைய